கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றிலிருந்து ஒரு புதிய தொடக்கம், முற்றிலுமாக மாறுபட்ட தொடக்கம். காரணம் என்னவென்றால், கடந்த நாட்களிலே நான் உதகையிலே ஒரு வார காலம் இருந்தேன். பல நண்பர்களை சந்தித்தேன். எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. ஊழியமும் பிரயோஜனமாக நடைபெற்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் பலர் என்னிடம் சொன்னது, நீங்கள் காலையிலே கொடுக்கக்கூடிய செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி. அதே சமயத்தில் தேவன் என்னை உணர்த்தினார், நீர் கொடுக்கும் செய்தி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, ஆனால் அவர்கள் முதலாவது வேதாகமத்தை திறந்து பதிவு செய்யப்பட்ட பரிசுத்த வசனங்களை வாசித்து தியானிக்கிறார்களா, அல்லது உன்னுடைய செய்தியோடு திருப்தி அடைந்து விடுகிறார்களா என்று ஒரு கேள்வியோடு நான் உணர்த்தப்பட்டேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே காலைதோறும் செய்தி கொடுப்பதை நான் நிறுத்திவிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதை நாம் சிறு வயது முதல் கேட்டிருக்கிறோம். செல்போன் இல்லாத காலங்களிலே நான் எப்படி இருந்தோம், அதை நினைவுபடுத்த தேவன் உணர்த்தினார். செல்போன் இல்லாத காலங்களிலே காலையிலே எழுந்து வேதாகமத்தை, தேவனை துதித்து வேத வசனத்தை தியானித்து ஜெபித்து அதன் பிறகு அன்றாட வேலையை நாம் துவங்கி வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுதோ நமக்கு காலையிலே வேதாகமத்தை காட்டிலும் செல்போன் முக்கியமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். அது மறைப்பதற்கில்லை, மறுப்பதற்கில்லை. இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு உணர்த்தியதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இனிமேல் காலையிலே எனது செய்தியை கேட்ட பிறகு வேதாகமத்தை படிக்க முடியாமல் இருப்பது, அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு இந்த செய்தியை பார்ப்பதே ஒரு 20-30 பேர் தான். அதில் எந்த சந்தேகமில்லை. காரணம், இது ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு கவர்ச்சிகரமாக, வேறு அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பிரசங்கிப்பதில்லை. ஆரோக்கியமான வேத வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை சிலர் கேட்பதில்லை. சிலர் அல்ல, பலர். இதை குறித்து நான் இங்கே வாசிக்கிறேன். தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, இப்படிதான் தங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசம், அதாவது பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வாசித்து தியானித்து பரிசுத்தரோடு பழகி பரிசுத்த வாழ்க்கையை வாழ விருப்பமில்லாமல் செல்போனில் வரும் செய்தியை கேட்டு திருப்திகரமாக அந்த நாளை துவங்குகிறார்கள். அப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்திருந்தேன். இதற்கு முன்பு காலைதோறும் கர்த்தருடைய செய்தி என்று சொல்லி ஒரு 5 மணிக்கோ 5:30 மணிக்கோ நான் கொடுப்பது உண்டு. இதனால் எனது செய்தியின் மூலமாக பலர் வேதாகமத்தை வாசிப்பதை நிறுத்தி விடுவார்கள். அந்த செய்தியே போதும் என்று சொல்லி இருப்பார்கள் என்ற அந்த எண்ணத்திலே காலைதோறும் செய்தி கொடுப்பதை தவிர்த்து விட்டு ஒரு 8 மணிக்கு மேல் ஒவ்வொரு நாளும் செய்தி கொடுக்கலாம் என்ற எண்ணத்திலே இந்த செய்தியை துவங்கியிருக்கிறேன். அருமையானவர்களே, என் உள்ளத்திலே ஆண்டவர் உணர்த்தியதை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் எனது செய்தியை பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.